நம்ம ஃபாலோயர் ஒருத்தர் திவ்யாங்ஜன் கோச்சில் நார்மல் பீப்புளும் ட்ராவல் பண்ணுறாங்க, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. திவ்யாங்ஜன்றது பர்சன் வித் டிசபிலிட்டி, அந்த டிசபிலிட்டி பீப்புள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்தியன் ரயில்வேஸ் செப்பரேட் கோச் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த கோச்சில் அவங்க மட்டும் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ரூல்ஸ் இருக்குது. அந்த டிசபிலிட்டி பீப்புள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் கோச் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பஸ்லேயுமே நம்ம வந்து படி ஏறினோடனே முதல் சீட்டாக வந்து டிசபிலிட்டி பேசஞ்சர்ஸ்க்கான சீட் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம வந்து நார்மல் பீப்புள் வந்து அந்த கோச்சில் போய் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்க வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் ஆகிறாங்க. இந்தியன் ரயில்வேஸ் ஆக்ட் 1999 செக்ஷன் 155 என்ன சொல்கிறாங்கன்னா, சர்டைன் பேசஞ்சர்ஸ்க்காக அலாட் பண்ண அந்த ரிசர்வ்டு கோச்சில் மற்ற நார்மல் பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அதை மீறியே ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட் வந்து ரூல்ஸ் இந்த செக்ஷன் இதெல்லாம் விட்டுருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அந்த கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அவங்களை இன்னுமே வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் இந்த வீடியோ மூலமா நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. வேணும்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ரயில்வே கிட்ட ஒரு கோரிக்கையாக வேணா வைக்கலாம். ஒரு சிலர் தெரியாமல் ஏறிப்பாங்க, அவங்கள வான் பண்ண அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி மாறிடுவாங்க. பட் தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து ஏறுறாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி ட்ரெயினில் நடக்கிற இஷ்யூஸ் வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அது வேலிடாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து வீடியோ வந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.